ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியினை நாட்டு மக்களிடம் எடுத்து செல்லும் விதமாக முதல்ல பிஜேபி பிளான் பண்ணது தேசிய கொடிய அணிவகுப்பு தான். தமிழ்நாடு முழுக்க, பாரத தேசம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் அது நடந்து கொண்டிருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக திருவாரூர் மாவட்ட காவல்துறை அதற்கு அனுமதி கொடுக்கல. எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. தேசிய கொடி எடுத்துட்டு ஊர்வலம் போறதுக்கு எந்த கட்சி கொடியும் கிடையாது. அதுல எங்க மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார், எல்லா கட்சிகளும் வாங்க, எல்லா அமைப்புகளும், மாணவர்கள் எல்லாரும் வாங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காதது உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கத்தக்கது, துரதிருஷ்டவசமானது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏன்னா முத்துப்பேட்டையில் இதுக்கு முன்னாடி வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் பற்றி மிக தவறான தகவல்களை மக்கள் மத்தியிலே பொய்யை பரப்புகின்ற ஒரு பணியில் இங்கு இருக்கின்ற எஸ்டிபிஐ, தௌஹீத் ஜமாத் போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் மதவெறி கூட்டம் இங்கு பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் அனுமதி தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் பற்றி மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்துவதற்காக இன்றைய தினம் நம்ம இந்த நிகழ்ச்சி நடந்தது. இதில் நீங்கள் அனைவரும் முன்னாடியே கேட்டிருக்கீங்க. சகோதரர் வேலு இப்ராஹிம் அவர்கள் அந்த சட்டத்தில் இருக்கிற குறிப்பாக செக்ஷன் 40 எந்த மாதிரி எல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது பற்றியெல்லாம் பேசியிருக்கார். ஆகவே காவல்துறை தமிழகத்தில் பயப்படாதீங்கிறேன் நான். ஏன்னா 26 மே மாதத்துக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்க போகிறது இல்லை. அதனால உங்கள் யார் மேலேயும் நீங்கள் பிஜேபி ஊர்வலத்துக்கு அல்லது தேசிய கொடி ஊர்வலத்துக்கு அனுமதிச்சா உங்கள் மேலே ஏதாவது அரசாங்க நடவடிக்கை எடுக்குமான பயப்பட வேண்டாம்னு சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது கேட்கறதுன்னா கேட்கலாம். 2026 ஆட்சியில் நீங்கள் பங்கு பெறுவீங்களா? இங்கே பாருங்க, இது பற்றி ஏற்கனவே நம்ம மாநில தலைவரும் சொல்லியிருக்கார், நானும் சொல்லியிருக்கேன். நான் 36 ஆண்டுகளாக கட்சியினுடைய நிர்வாகியாக இருப்பேன். ஒரு நாளும் கூட்டணி பற்றியோ, கூட்டணியில் யார் பங்கு பெறுவார், ஆட்சியில் பங்கு பெறுவதா இல்லையா, இது எல்லாம் முடிவு செய்ய வேண்டியது தேசிய தலைமை. அதனால எப்படி திரு அமித்ஷாஜி அவர்கள் அவரோட விசிட்டை பற்றி அன்னைக்கே என்கிட்ட கேட்டப்ப சொல்லியிருக்கேன்னா, வந்தார், கண்டார், வென்றார். அந்த மாதிரி ஒரு பெரிய சாதனை படைத்திருக்கின்ற அமித்ஷாஜியை போன்றவர்கள் கட்சியினுடைய தேசிய தலைமை, நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்யும்.